ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் கிரேவியும் பள்ளிப்பாளையம் சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு சேர்த்துனதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக அதை நல்லா சுருண்ட வதக்கணும். அதை வதக்கிட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஒட்டுக்காக சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை சேர்த்திக்கணும். சேர்த்தி அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்திக்கணும். அது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு சிக்கன் மசாலா தூள் சேர்த்திக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சுருண்ட வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் போட்டு நல்லா அந்த கிரேவியோட நல்லா மெச்சாகிற மாதிரி நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அந்த இதுலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி. அடுத்தது பள்ளிப்பாளையத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வரமிளகா விதை எடுத்துகிட்டு போடணும். அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி அதுலேயே எண்ணெயிலேயே வதக்கி விடணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலேயே சுருண்ட வதக்கணும். அப்படி வதக்கும்போது தான் அதனுடைய டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் சுருண்ட வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வச்சு பள்ளிப்பாளையமும் கிரேவியும் வச்சு வீட்டில் சாப்பிட கொடுத்தோம். வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.